கோவை அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் தாயும் சேயும் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? மருத்துவமனை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கோவை அரசு மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிக்காதனால தாயும் குழந்தையும் உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டு வைத்து உடலை வாங்க மறுத்து 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிப்பதற்காக உறவினர்கள் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. கோவை அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை சங்கீதா தம்பதி கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை அரசு மருத்துவமனையிலேயே குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல அண்மையில அவங்களுக்கு குழந்தை இருந்ததாக மறுபடியும் சிகிச்சையில தெரிஞ்சிருக்கு. பின்பு குழந்தை நலமாக இருக்கிறது, மீண்டும் நம்ம குழந்தையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையிலே அவங்க சிகிச்சையை பார்த்து வந்ததாகவும், கடந்த 25ஆம் தேதி குழந்தையுடைய உடலுடைய எடை குறைவாக இருக்கு, அதனால குழந்தையை காப்பாற்ற முடியாது, தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதனால அவங்களுக்கு உடனடியாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என சொல்லி அறுவை சிகிச்சை செய்யறாங்க. அப்போது குழந்தை உயிரிழந்துவிட்டது. தொடர்ந்து அவங்களுக்கும் சிகிச்சை கொடுக்கறாங்க. சிகிச்சை கொடுக்கும் போதுல ஏற்கனவே அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இருக்கும்போது 2 குழந்தைகளுமே அறுவை சிகிச்சையில் தான் அந்த குழந்தைகள் பிறந்திருக்காங்க. தற்போது இந்த குழந்தையும் அறுவை சிகிச்சை மூலமா பிறந்தனால தையல் போடப்பட்ட இடத்துல சரியாக தையல் போடவில்லை. அந்த தையல் போடாத காரணத்துலதான் தாய் இறந்துட்டாங்கன்னு சொல்லி உறவினர்கள் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே சமயம் அரசு மருத்துவமனை தரப்புல முதல்வரும் இருப்பிட அதிகாரியும் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு உடல்ல ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் அவருடைய உடல் பருமன் ஒரு காரணம், இதையெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம், அந்த சிகிச்சையின் காரணமாக தான் அவங்க உயிரிழந்துட்டாங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மருத்துவருடைய கருத்தையும் அவங்களுடைய தகவலையும் உறவினர்கள் ஏற்க மறுத்ததை தொடர்ந்து முறையான சிகிச்சை கொடுக்கல. அதே சமயம் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு செய்து எப்படி மீண்டும் குழந்தை உருவானது, இவர்கள் சரியான சிகிச்சையும் சரியான தகவலும் கொடுத்திருந்தால் எங்களுடைய தாயும் குழந்தையும் காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து உங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக பந்தயசாலை காவல்துறை தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் அவங்க புகார் கொடுக்க காத்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.